லட்சுமி முழிச்சு பாரு, நம்ம பெரிய பையன் மாணிக்க வந்திருக்கான். அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா, தூங்கட்டு விடுங்க. இல்லப்பா இப்பதான் எந்திரிச்சா, இது எழுப்பிட்டுறேன். லட்சுமி எந்திர லட்சுமி. என்னங்க? பாரு உன்னை பார்க்க மாணிக்க வந்திருக்கான் பாரு. அம்மா உடம்பு எப்படிமா இருக்கு? மாத்திரை எதுவும் போட்டியா இல்லையாம்மா? எப்பா உடம்பே அலுப்பா இருக்குப்பா. இப்ப ஏன் எந்திரிக்கிற? படுமா. பரவாயில்லப்பா. நீ நல்லா இருக்கியா? பேர நல்லா இருக்கானப்பா? எல்லாரும் நல்லா இருக்குமா, நீ உடம்ப பாத்துக்கோ. முத உனக்கு ஏற்கனவே சக்கரை இருக்கு, மாத்திரை எல்லாம் கரெக்டா போறியா இல்லையாம்மா? கரெக்டா தான்ப்பா போடுறேன். என்னமோ தெரியலப்பா, நைட்ல இருந்து இப்படிதான் இருக்கு. தலையை வலிச்சிச்சு, தலை வேற பாரமா இருக்கு, எந்திரிக்கவே முடியல. இப்ப ஏமா எந்திரிச்சா? படுமா. பரவாயில்லப்பா. கடையில இருந்து இட்லி எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சுட்ட, இருங்க எடுத்துட்டு வரேன். நீங்க எப்படிப்பா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. கடையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஏதோ போகுதுப்பா, சொல்லிக்கிற அளவுக்கு நல்லபடியா போறது இல்ல, ஏதோ மேம்போக்கா போயிட்டு இருக்கு கடை. சரி சரி, ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போலாமாமா? உடம்பு பாரு கொதிக்குது. ஏனாப்பா பயமா இருக்கு, ஊசி எல்லாம் போடுவாங்க. இந்த வயசுல ஊசி போடுறதுக்கு மாமியார் எந்த பயப்படுது? இட்லி உங்களுக்கு பிடிச்ச சட்னி எல்லாம் இருக்கு, தொட்டு சாப்பிடுங்க. வேண்டாமா எனக்கு. முன்னாடிதான் சொன்னீங்க இட்லி வாங்கிட்டு வந்திருக்கோன்ட்டு. சரி எடுத்துருவாமா, நீங்க இப்ப எதுவும் வேணாங்கிறீங்க. உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கோம், சாப்பிடுங்க. பரவாயில்லம்மா. இல்லம்மா கடை இட்லி எல்லாம் வேண்டாம். அப்புறம் என்னத்த மாமா சாப்பிடுவாங்க? உங்க அக்கா சுதா உள்ளார கஞ்சி வச்சிட்டு இருக்கா. என்னது கஞ்சியா? ஆமாமா, சோறு கஞ்சி தான். அங்கனா ரொம்ப முடியாமையா படுத்து கிடக்குறாங்க சோறு கஞ்சி சாப்பிடறதுக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இது நல்ல கடையா பார்த்து தான் நாங்க இட்லி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதை தாராளமா சாப்பிடலாம். முதல் இட்லியை சாப்பிடுங்க. தலையெல்லாம் வலிக்குதுமா, வாயெல்லாம் ஒரே கசப்பா வேற இருக்கு. இட்லிக்கு தொட்டுக்க வேணா சட்னி இருக்கே, சாப்பிடுங்க. சட்னி சாம்பாரா? வேண்டாமா. அப்ப இட்லிக்கு சக்கரை தொட்டு சாப்பிடுறீங்களா? சக்கரையும் வேண்டாமா. சுகர் இருக்குல்லம்மா, அதான் வேணாங்கிறா. சரி இட்லி பொடியாவது வைக்கட்டுமா, சாப்பிடுறீங்களா? இட்லி பொடியா? வேண்டாமா. அப்ப வெறும் இட்லியே சாப்பிடுங்க, இந்தாங்க பிடிங்க. அம்மா வெறும் இட்லி எப்படி சாப்பிடுவாங்க? அம்மாக்கு பிடிச்சது எதுவோ அது மாதிரி சட்னி எடுத்துருவா. இல்லாத சட்னியா? பாருங்க, தேங்காய் சட்னி இருக்கு, மிளகா சட்னி இருக்கு, தவுளி சட்னி கூட இருக்கு. ஏன் அம்மா இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்களாக்கும்? அவங்கள்ட்ட கேளு என்ன பிடிக்கிட்டு, அதை சாப்பிடு இதை சாப்பிடு. நீ ஆர்டர் போட்டீங்கன்னா எப்படி சாப்பிடுவாங்க? நீ முதல் வாய முடு. இங்கேயும் வந்து எனக்கு வேலை வைக்கலான்னு பாக்குறியா? அதுக்காக தான் ஹோட்டல் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ பாடு எனக்கு இங்க வேலை வைக்கிறியா? இப்படியே பண்ணிட்டு இருந்தா வீட்டுக்கு வந்து நினைச்சுக்கோ, நீ அவ்வளவுதான், சாப்பாடே கிடையாது பாத்துக்கோ. அம்மா ஹோட்டல் சட்னினா நல்லாதாம்மா இருக்கும், சாப்பிடு. சாப்பாடு நேரம் வந்துருச்சு, நீ மாத்திரை வேற போடணும்ல. போய் சட்னி அரைச்சிட்டு வந்தா ஒரு 10 நிமிஷம் லேட் ஆயிரும். அப்புறம் இட்லியும் ஆறு போயிருமா, அப்ப நல்லா இருக்காது. இதே தொட்டு சாப்பிட்டுக்கோ, இன்னைக்கு இதே தொட்டு சாப்பிட்டுக்கோமா. வந்து உன் வாய்க்கு எது போதும் அதை வேணா சொல்லு, புஷ்பா நல்லா செஞ்சு கொடுப்பா. ஏன்ப்பா நீ வேற அவளுக்கு வேலை வைக்கிற? உங்க வீட்லயே பொழுதுனைக்கு அவதான் வேலை பாக்குற, இங்கே வந்து பாக்கணுமாக்கும். அப்படி சொல்லுங்க. வீட்டுல என்னன்னா இவருக்கு ஒரு சட்னி அரைக்கணும், அடுத்து என் பையனுக்கு ஒரு சட்னி அரைக்கணும். சாப்பிடறத அவன் சாப்பிட மாட்டான், அவர் சாப்பிடறத இவன் சாப்பிட மாட்டான். பொழுதுனைக்கு கட்டா கட்டியா அப்படி இல்லதான் இருக்கேன். என்னடி சொல்ற? பட்டையெல்லாம் போட்டு எடுத்துட்டு வருவேன், நான் சாப்பிட்டுக்குவேன். இப்போ வந்து வீல விட்டுட்டு இருக்கியா? ஆய முடியா? உங்க அம்மா பார்த்த மாதிரி இருந்தேன், இப்போதைக்கு என்னைய பாக்குற? அம்மா பாரியா? வாங்க மாமா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. பெரிய மாமா. சொல்லுமா. அத்தைக்கு கஞ்சி எடுத்து வந்திருக்கேன், இதை கொடுங்க மாமா. நல்லா சத்தான காய்கறி எல்லாம் போட்டிருக்கேன். அத்தை இதை குடிச்சாங்க அப்புறம் தெம்பாயிருவாங்க. குடுமா குடுக்குறேன். லட்சுமி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு பாரு. சின்ன மருமவ அப்பா வாசனையே கொள்ளுது, மேல ரெடி பண்ணிருக்கா. இந்த குடி. கஞ்சி ரெடி பண்ணிருக்கா? கஞ்சி கடையில இருந்து ஃப்ரெஷ்ஷா இட்லி வாங்கிட்டு வந்திருக்கோம். பாட்டுக்கு எங்களை கேட்காம கஞ்சி ரெடி பண்ணிருக்கா. நல்லா பாத்துருந்த மாமனார் மாமியார நடாத்துல வித்துட்டு இப்ப வந்து கஞ்சி செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நடிக்கிறா நடிப்புக்காரி. இட்லியை சாப்பிடுங்க, கஞ்சி எல்லாம் அப்புறம் குடிச்சுக்கலாம். இதுவும் கஞ்சி சாப்பிட்டீங்கன்னா செரிமானமே ஆகாது. காய்கறி எல்லாம் போட்டு வச்சிருக்கேன்னு சொல்றாங்க அவங்க. உங்களுக்கு காய்கறி எல்லாம் பிடிக்காது தானே? பிடிக்காத காய்கறி போட்டா நீங்க எப்படி சாப்பிடுவீங்க? இட்லினா ரொம்ப பிடிக்கும்ல, அதுக்காக தான் பாருங்க கடையில இருந்து இட்லியே வாங்கிட்டு வந்துட்டேன். நல்ல கடையா பார்த்து வாங்கினேன். நீங்க இட்லியே சாப்பிடுங்க, கஞ்சி எல்லாம் ஒன்னும் சாப்பிட வேண்டாம். அத்தை சாப்பிட காயில தான் போட்டு கஞ்சி செஞ்சேன். அதனால அத்தை அந்த கஞ்சி எல்லாம் குடிக்க மாட்டாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? இது வீட்டுல செஞ்சது, வீட்டுல செஞ்சதா இருந்தா சாப்பிடுவாங்களா? பெரிய மரமும் நான் இருக்கேன், ஃபர்ஸ்ட் நான் தான் கொடுக்கணும் அவங்களுக்கு. மத்தியானம் வாக்கணும்னா கஞ்சியை சாப்பிட்டுக்கிட்டோம். ஏன் நான் சொல்றது சரிதானே? நீங்க இப்ப இட்லியே சாப்பிடுங்க. பாருங்க இட்லி நல்லா பஞ்சா மெதுவா சாஃப்டா இருக்கு, சாப்பிடுங்க. கஞ்சிலாம் சாப்பிடாதீங்க, செரிமானமே ஆகாது உங்களுக்கு. அப்புறம் நீங்க தான் வாந்தி இருப்பீங்க. இல்லையே ஆஸ்பத்திரிக்கு வர மாட்டேங்கிறீங்க, ஊசி போடவும் பயப்படுறீங்க. பாத்துக்கோங்க. அம்மா ஒன்னும் பிரச்சனை இல்ல, உன் வாய்க்கு எது போதோ அதை நீ சாப்பிட்டுக்கோ. இந்த மனுஷனை பாரு, பொண்டாட்டி எனக்கு சப்போர்ட் பண்ணுவாரா? அவ கஞ்சி செஞ்சுட்டு வந்திருக்கான்னு உனக்கு எதுக்கு வாய்க்கு பிடிக்குதோ அதே சாப்பிடுங்கிறாரு. அந்த மனுஷனை வச்சுக்கிட்டு கடையில இருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் ஒரு இட்லி 10 ரூபான்னு சொல்லிட்டு எதையோ போட்டு கஞ்சி செஞ்சிருக்கா. சாப்பிடனா வீண்டா தானே போவோம். மனுஷனுக்கு கொஞ்சம் கூட புத்தியே கிடையாது. இப்போதைக்கு எனக்கு எதுவுமே வேண்டாம்ப்பா. சிமி இப்படியே பண்ணிட்டு வச்சுக்கோ, அப்புறம் டாக்டர் தான் கூட்டிட்டு போகணும். என்ன பரவாயில்லையா? இல்லங்க எதுவுமே வேண்டாம் எனக்கு. சாப்பிட்டேன்னா அப்புறம் வாந்தி தான் வந்துடும். உங்க பெரிய மருமக நான் சொல்றது கேளுங்க. புடிங்க இட்லியை சாப்பிடுங்க, இட்லியை சாப்பிடுங்க. ஆமா சீக்கிரம் செரிமானம் ஆகும். ஏங்க கொஞ்சம் நவுருங்க. அத்தை இவ்வளவு நாளா உங்களை நான் கவனிக்கவே இல்ல. மேல தப்புதான் இல்லன்னு சொல்லல, இப்ப உங்களை நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். நாங்க வாங்கிட்டு வந்த இட்லி நீங்க சாப்பிடுங்க. சின்ன மருமக ஃபுல்லா கவனிச்சுதான் பாத்துக்கிட்டா. செய்யறதால நீங்க சாப்பிடக்கூடாது. இட்லி பிடிங்க சாப்பிடுங்க. வேண்டாமா எனக்கு. சொல்றதை கேளுங்க பிடிங்க. எப்படி மாத்திரை போடுவீங்க? மாத்திரை போட்டதானே சரியாகும். இட்லியை சாப்பிடுங்க. குடுமா பிடிங்க. 4 இட்லி வச்சிருக்கேன், எல்லாத்தையும் சாப்பிடணுமா. இன்னும் கூட மிச்சம் வைக்க கூடாது, சரிங்களா? சரிம்மா. லட்சுமி 2 இட்லி சாப்பிட்டுட்டு கொஞ்சமா கஞ்சி குடிச்சுக்கோ.
உனக்காக சின்ன மருமகளும் கஷ்டப்பட்டு செஞ்சிருக்குல்ல. கஞ்சியெல்லாம் அத்தை மதியானம் குடிச்சுக்குவாங்க. இப்போதைக்கு இட்லி சாப்பிட்டுட்டோம். அத்தை சாப்பிட்றதையும் சாப்பிட விடாம நீங்களே கெடுத்துருவீங்க போல இருக்கு. பரவாயில்ல மாமா, கஞ்சி தானே, நான் கூட குடிச்சுக்குவேன். எனக்கு கஞ்சி பிடிக்குமா, வை நான் சாப்பிட்டுக்கிறேன். என்ன மாமா நீங்க கஞ்சி குடிக்கிறீங்க? தினம் சாப்பாடு சாப்பிட்டுக்கோங்க, நானே கஞ்சி சாப்பிட்டுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் வருத்தம் இல்லையாமா உனக்கு? ஒன்றும் வருத்தம் இல்லை மாமா. யார் கொடுத்தா என்ன, அத்தை நல்லா திருப்தியா சாப்பிட்டாலே அதுவே எனக்கு போதும். அதே மாதிரி அத்தை உடம்பு சரியாச்சுன்னா அதுவே எனக்கு சந்தோஷம் தான். சரிம்மா. கொடுங்க மாமா, கஞ்சி இப்ப நான் உலர வச்சுட்டு வந்துறேன். சரிம்மா. என்னத்த என்னையே பார்த்துட்டே இருந்தா என்ன ஆகுறது? இட்லியை சாப்பிடுங்க. இங்கே இங்கே நிக்கிறீங்க, கடைக்கு கிளம்புங்க. கடைக்கு நேரமாச்சுல உங்களுக்கு. எப்பயாவது ஒரு நாள் தான் எங்க அம்மா பார்க்க முடியுது. நான் கடைக்கு லீவு போட்டுறேனே. அது கடைக்கு லீவு போடுறீங்களா? ஆமா, இன்னைக்கு ஒரு நாள் எங்க அம்மா கூட இருக்கலாம்னு தோணுது. நான் மருமகளுக்கு மருமகளா, பொண்ணுக்கு பொண்ணா நான் இருக்கேல. நீங்க என்ன பண்றீங்க? கிளம்புங்க கடைக்கு. நாளைக்கு முன்னாடி கடை லீவ் விட்டீங்க, இன்னைக்கு லீவ் விட்டீங்கன்னா அவ்வளவுதான். கஸ்டமர்லாம் உங்க மேலதான் கோவப்படுவாங்க. நான் நல்லா பாத்துக்கிறேன், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. சரி, நல்லா பாத்துக்கோ, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. உங்க அம்மாட்ட அப்படியே 2 வார்த்தை பேசிட்டு போங்க. சரி. நல்லா சாப்பிடுமா, உடம்ப பாத்துக்கோ. அப்படியே உங்க அம்மா கிட்ட கொஞ்சம் கொலாவறத பாரு. நல்லா தெம்பா சாப்பிட்டாதான் சீக்கிரம் சரியாகும். என்ன சாப்பிட்டு மாத்திரை போடு. நான் சாயந்தரம் வரேம்மா. சரிப்பா, பாத்து போயிட்டு வா. தட்டுல வச்சிருக்க எல்லா இட்லியும் சாப்பிட்டுருமா. சரிப்பா. எதுக்கு எடுத்தாலும் சரிப்பா சரிப்பா. நான் வரேம்மா. வரேன்னு சொல்லாதப்பா, போயிட்டு வரேன்னு சொல்லு. சரிம்மா, போயிட்டு வரேன். மாத்திரை எல்லாம் கரெக்டா சாப்பிடணும். என்ன சரியா? அப்படின்னா அப்புறம் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிருவேன். சரிப்பா. புஷ்பா, அம்மா நல்லா பாத்துக்கோ சரியா? தம்பி பொண்டாடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீ பாட்டு பார்க்காம விட்டுறாதடி. அம்மா கூட இருந்து என்ன வேணுமோ எல்லாத்தையும் செஞ்சு கொடு. என்ன? சரிங்க. அப்ப நான் வரேப்பா, போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாப்பா. என்னத்த உங்க மகன் போயிட்டானு அவரே பாத்துட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க. இங்க சாப்பாட பார்த்தாலே வாந்தி வரும்னு தோணுதுமா. வாந்தி வருதோ இல்லையோ எல்லாத்தையும் சாப்பிடணும். என்ன மாமா, உங்களுக்கு இட்லி எடுத்து விட்டுங்களா? நான் போட்டு சாப்பிட்டுக்கிறேம்மா. அடுப்படியில ஹாட் பாக்ஸ்ல இட்லி எடுத்து போட்டு வச்சிருக்கேன், எடுத்து போட்டு சாப்பிடுங்க மாமா. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். மத்தியானம் உங்களுக்கு என்னத்த செய்யணும்? ஏதோ செய்யுமா. ஏதோ செய்யறதுன்னு இல்ல, இப்பதானே உங்க மகன் சொல்லிட்டு போனாரு. அம்மாக்கு என்ன பிடிக்குதோ எல்லாமே செஞ்சு கொடுங்க. என்ன வேணும்னு சொல்லுங்க. ரசம் வச்சு உருளைக்கிழங்கு வளர்த்துருமா. ரசம் வேணா வைக்கலாம், உருளைக்கிழங்கா நீங்க சாப்பிடக்கூடாது. வயசாயிடுச்சுல, காலைக்கு எல்லாம் பிடிக்கும். பருப்பு துவையல் வேணா அரைக்கிறேன். எதையோ பண்ணுமா போ. சரித்தா, நான் பாத்துக்கிறேன், நீங்க விடுங்க. நீங்க போய் சாப்பிடுமா அப்படியே. சரித்தா, நானும் போய் சாப்பிடுறேன். வாங்க மாமா, தட்டுல உங்களுக்கு இட்லி போட்டு தரேன். போமா, நான் வரேன். சரி. தலையை கூட திருப்ப முடியலங்க, தலையெல்லாம் வலிக்குது, எந்திரிக்க முடியலன்னு. பெரிய மகனை பார்த்தனே டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துட்டேன். பாசமோ, மகனை பார்த்த ஆர்வத்துல எல்லாமே சரியாயிடுச்சு உனக்கு. அட போங்க நீங்க வேற. உங்களுக்கு என்ன எப்ப பார்த்தாலும் என்ன வம்பிழுத்துட்டு இருந்தா வேலை. பழக்கெல்லாம் பார்க்கும்போது அப்படித்தானே தெரியுது. என்னமோ தெரியுது, ஏதோ தெரியுது. நீ நிம்மதியா சாப்பிட விடுங்க. நீங்களே போய் சாப்பிடுங்க போங்க. நானும் சாப்பிட தான் போறேன். சாப்பிட்டு மாத்திரை பண்ணும். என்ன சரியா? அதான் இட்லியை சாப்பிட முடியுமான்னு பாக்குறேன். எல்லாத்தையும் சாப்பிட்டு லட்சுமி, இல்லைன்னா அவ்வளவுதான் பெரிய மருமக புஷ்பா உன்னை சும்மா விட மாட்டா. சரிங்க. அப்படியே இன்னொரு விஷயம், உனக்காக சின்ன மருமக சுதாவும் பார்த்து பார்த்து எல்லாம் செஞ்சு கொடுக்குறால. செய்யறதையும் ஏன் வேணாங்கிற? சின்ன மருமக செய்யறதையும் கொஞ்சமாவது சாப்பிடு. ருசியாவும் ஆரோக்கியமாவும் செய்வா. ஆமா, நீ பாட்டுக்கு அந்த பிள்ளை செஞ்சதை வேணான்னு சொன்னீங்கன்னா இந்த பிள்ளை மனசு தானே கஷ்டமா இருக்கும். சின்ன மருமக சுதா கல்யாணத்துல இருந்து அது கூடவே தான் நம்ம இருக்கோம். இப்ப ஏதோ பிடிக்காதனால வெளியே வந்துடும் தனியா. இந்த பிள்ளைய வெறுத்து ஒதுக்கிறாதான். ஆமா, பாத்துக்கோ. இந்த நன்றிய எப்பவுமே மறக்க கூடாது லட்சுமி. ஆமா, இதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், நீயும் மறந்துடாத. சரிங்க. மருமக புஷ்பா உன்னை 7 எடுத்து கூட பாக்கல. உனக்காக இப்ப தட்டுல இட்லி எல்லாமே பார்த்து பார்த்து செய்யறானா எதுக்காக? எனக்கு வயசாயிடுச்சு, டக்குன்னு சொத்து பத்த எழுதி கொடுத்துருவோம் தான் அவளும் பாத்துட்டு இருக்கா. சும்மா காரணம் இல்லாம செய்ய மாட்டா. யார் எப்படி செய்யறாங்க என்னன்ட்டு பார்த்து நடந்து கொள்ளச்சுமி. சரிங்க, பாத்துக்கிறேன். கதிர் வரவே இல்லை வீட்டுக்கு. அதுகிட்ட சொல்லிட்டேன், அவன் கடைக்கெல்லாம் வரவேணாப்பா, வீட்லயே இருங்கப்பா அப்படின்ட்டான். கல்யாண ஜாமான் வந்துருக்குள்ள இருக்கு, கடை கும்பலா இருக்கு, நான் அப்புறம் வரேன்ப்பா அப்படின்னு சொன்னா போன் பண்ணி இப்பதான். சரிங்க. அப்படியே அமலாக்கு ஒரு வார்த்தை போன் பண்ணி சொல்லிடுங்க, அவதான் வருத்தப்படுவா சொல்லுன்ட்டு. ஆமா ஆமா, சொல்லிடுறேன். உங்க 2 மருமகிட்டையும் முத போன் பண்ணி சொல்லிட்டீங்க. உங்க பொண்ணுகிட்ட சொல்லாம விட்டீங்களா? வருத்தப்பட மாட்டா. முத நீங்க போய் போன் பண்ணுங்க போங்க. சரி லட்சுமி, நான் பாத்துக்கிறேன், சொல்லிக்கிறேன். முத சாப்பிடு, இட்லி எல்லாம் ஆறிட போகுது. சரிங்க, நான் சாப்பிடுறேன். அத்தைக்கு எந்த சாப்பாடு வாய்க்கு போதோ அது பிடிச்சதா மதியானம் செஞ்சு கொடுக்கணும். போய் கேட்டுட்டு வருவோம் என்ன இதுன்ட்டு. பிடிச்சதா செய்யறாங்க சாப்பாடு. சாப்பாடுல கூட சொக்குப்பொடி போட்டு மாமியார தான் பக்கம் அப்படியே இழுத்துருவா. சித்த நில்லு. சொல்லுங்கக்கா. அத்தைகிட்ட போய் எதுவும் கேட்க வேணாம். ஏன்க்கா, அவங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு தரணும்ல. நான் எல்லாமே கேட்டுட்டேன், அவங்க இனிதான் சமைக்க சொன்னாங்க. என்னக்கா சொல்றீங்க? அத்தையே அப்படி சொன்னாங்க? ஆமா ஆமா, உப்பு காரம்லாம் நிறைய போட்டுருவியான், அவங்களே வயசாச்சுல, அதெல்லாம் ஆகாது, அதனால புஷ்பா நீயே சமைச்சிருமா அப்படின்னு சொன்னாங்க. பிடிச்ச மாதிரி தான்க்கா நானும் செய்வேன். நீ தானே பாத்துக்கிட்ட, அவங்க அப்படிதான் சொன்னாங்க. தெரியல என்னன்னு. நானே சமைக்கிறேன். சித்த நவுறு. காய் வேணா கட் பண்ணி கொடுக்கட்டுங்களா? காயெல்லாம் வேண்டாமா, ரசமும் துவையலும் போதுமா? சரிக்கா, துவையலுக்கு வேணா வதக்குறேன் நானு, நீங்க வேணா அரைச்சிடுங்க. நீ ஒன்றும் செய்ய வேணாம். சரி, நான் தான் நானே எல்லாமே செஞ்சிருவேன். ரசம் தானே எனக்கு வைக்க தெரியாதா? தக்காளி மிளகு ஜீரம்லாம் மிக்சியில போட்டு ஓட்டுனா ரசம் வேலை முடிஞ்சிருச்சு. அத்தைக்கு மிக்சியில போட்டா பிடிக்காது, மீன் அரைச்சி போட்டாதான் அத்தைக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ ஒன்றும் சொல்ல வேணாம். வேலை என்னமோ அதை மட்டும் போய் பாரு. இங்கெல்லாம் பாத்திரம் இருக்கு பாரு, அதை பொறுக்கி போட்டு விளக்கு. சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். டீ போட போறேன், உங்களுக்கு இது வேணுமாக்கா? டீ போட போறியா?
இஞ்சி ஏலக்காட்டி இருக்குல்ல அதை போட்டு நாட்டு சக்கரை போட்டு கொடு. ஆ சரிக்கா. டீயை போட்டு சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் சமைங்க. ஆ சரி. எப்படி தான் போகிறான்னு நானும் பார்க்குறேன். நான் கட்டின புருஷன் நான் டீ சரியாக போட மாட்டேன் அப்படி சொல்லுவார். சூப்பராக டீ போடுவா, அவகிட்ட இருந்து கற்றுக்கோ அப்படிம்பாரு. அதனால தான் அவளே டீ போட சொல்லிட்டேன். சரியா எப்படி டீ போடுதுன்னு கேட்டா நமக்கு தானே அவமான கேடு. இப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீ கட்டின புருஷனுக்கும் போட்டு கொடுத்துட வேண்டியதான். அம்மாடி தட்டில் இட்லி போட்டு கொடுமா. என்ன மாமா இட்லியா? இந்த எடுத்துட்டு வரேன் மாமா. ஓ இட்லியை தட்டில் போட்டு ரெடியாக வச்சிருக்கேன். இந்தாங்க பிடிங்க மாமா. கொடுமா. இந்தாங்க மாமா இட்லி சாப்பிடுங்க. புஷ்பா போட்டு கொடுத்துட்டாமா, நான் சாப்பிட்டறேன் விடு. அக்கா தட்டில் இட்லி வச்சு கொடுத்துட்டாங்களா? சரிங்க மாமா போய் சாப்பிடுங்க. சரிம்மா. நீங்க சாப்பிட்றீங்களாக்கா? எனக்கெல்லாம் வேண்டாம், ஹோட்டலில் பார்சல் கட்டும் போதே நான் சாப்பிட்டுட்டேன். இதை போய் வச்சுட்டு வந்துடுறேன்க்கா. வேணாம் மினிக்கி நல்லா மயக்கி வைக்கிறா. என்னத்த சொக்கு பொடி போட்டாலோ தெரியல எல்லாருக்கும். வீட்டுக்காருக்கும் சுதாமா டீ போட முடியுமாங்கிறாரு. நான் தான் பண்றோலோ தெரியல. இவகிட்ட இருந்து நம்ம நிறைய கத்துக்கணும். நல்லதில்ல கெட்டத. அக்கா தம்பி பரத் எப்படி இருக்கு? நல்லா இருக்கான். நீங்க காலேஜ் போயிடுச்சுங்களா? அப்புறம் என்ன ஸ்கூலுக்கு அப்பமா? காலேஜுக்கு தான் போயிருக்கான். சரிக்கா. டீ ரெடி ஆயிடுச்சா இல்லையா? குதிச்சிட்டு இருக்குக்கா, தர இருங்க. டீயே போடாம மற்ற விஷயம்லாம் கேட்கறா. தம்பி எப்படி இருக்கு? காலேஜ் போயிருக்கா ஸ்கூல் போயிருக்கான்ட்டு உங்களுக்கு தெரியாதாக்கா? தெரியாத மாதிரியே கேட்பா. தான்க்கா டீ ரெடி ஆயிடுச்சு, குடிங்க. குடு. குடிச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரி. டீ நல்லா அருமையாக தான் போட்டிருக்கா. சூப்பராக இருக்கு டீ. ஆனா நான் கூட இப்படி டீ போட்டதில்ல. ஆனால் இப்போ சூப்பராக போடுறாளே. என்னக்கா டீ நல்லா இருக்கா? ஏதோ பரவாயில்ல. அப்படியா? 10 மணிக்கு தினமும் டீ குடிக்கிறதுனால ஏதோ உள்ளார போயிருக்கு. நான் போய் டீ குடிச்சிட்டு வரேன்க்கா. சரி குடிச்சிட்டு வா. சரிக்கா.